நான் என் கண் விழித்திரையை செக் பண்ணிக்கணுமா வேண்டாமா, எவ்வளோ நாளைக்கு ஒருக்க செக் பண்ணிக்கணும், என்ன பாதிப்பு இருக்கும், இதான் நார்மலாக எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு பாயிண்ட், கண்ணில் விழித்திரை பாதிப்பு வரணும்னா நிறைய நாள் சுகர் இருந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் தான் வரும். நான் என்னுடைய நோயாளிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சுகர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஐ செக் பண்ணிக்கோங்க. நான் ஐ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வந்து ஐ செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன்று நரம்புத்திரை பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல முடியும் சுகர்னால். ஆனால் பவர், கரெக்டான ஒரு பவர் கண்ணாடி தேவைப்படுதுன்னு வச்சுக்க, பார்வை குறைபாடு இருக்கும், ஒரு கண்ணாடி தேவைப்படுது. அது கண்ணாடி கொடுக்கணும்னா சுகர் கண்ட்ரோல் இருந்தால் தான் கண்ணாடி பவர் நம்ம கொடுக்க முடியும். சுகர் கூட இருந்தால் கண்ணாடி பவர் தப்பாக போயிடும். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, எப்பா எவ்வளோப்பா சுகர் இருக்குது, 250 இருக்குப்பா, விழித்திரை பாதிக்கலை, ரத்த கசிவு இல்லை, கொழுப்பு சத்து இறங்கலை, சுகரை கண்ட்ரோல் பண்ணு, 200 கீழே வந்தோடனே வா, பிறகு நான் கண்ணாடி விழித்திறேன். ஸோ ஒன்று, சுகர் கண்ட்ரோலோட கண்ணை செக் பண்ண போங்க. என்ன தேவையோ கண்ணாடி தேவைப்பட்ட அந்த கண்ணாடியை போட்டுக்கோங்க. ப்ளஸ் விழித்திரை பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.